74 வயசான ஒரு ஆள் அவரோட ஸ்டைல் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவை ஆண்டுட்டு வர்றாருன்னே சொல்லலாம். இவரோட ஸ்டைலுக்கு ஏகப்பட்ட பேர் ஃபேன்ஸுங்க. இவரோட ஸ்டைல் மூலமாவே நெறைய ஆடியன்ஸ கவரப்பட்டாருங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா, இவரோட மூவி ரிலீஸ் ஆனாலே பார்த்தீங்கன்னா, வெறும் தமிழ்நாடுல மட்டுமே ரிலீஸ் ஆகாது. இவரோட மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து வேர்ல்ட் வைடாவே ரிலீஸ் ஆகும். பேன் இந்தியாவுக்கு பெயர் போனவரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2வோட அனௌன்ஸ்மெண்ட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜெயிலர் 2வோட அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. இந்த மேக்கிங் வீடியோ எதுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கான்ட்ரோவர்சி வந்துருந்துச்சு. அந்த கான்ட்ரோவர்சிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. எல்லாம் டூப்பு கீப்பு அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் மேக்கிங் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட். இந்த பிஜிஎம்லாம் வேற லெவல். ஜி அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? எக்ஸ்க்ளூசிவ் பிஹைண்ட் தி சீன்ஸ். உங்களுக்கு என்ன ஜி வாரத்துக்கு ஏதாவது ரிலீஸ் பண்ணுறீங்க? நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, திருப்பி விட்டாரு. எனி டைம் ஓகே 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 ஒரு மாட்டியாச்சு இல்லையே மட்டும் கால கண்ணாடியில் பிஜிஎம் வேற லெவல். நாங்கள் 2 பேரும் இங்கே பண்ணோம். இங்கே பண்ண சரிங்க பண்ணுங்க. வாயை போத்துக்கு சார் பண்ணுங்க. இது பெட்டா இல்லை வா இப்படியே மூடிட்டாரு. அது அதை மூடிட்டேன். ரெடி? வா. டயர்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து காரோட அந்த டாப் இவ்வளோ இருந்தப்போ மாட்டோம். காட் லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. பார்த்தவொன்னா மதனை எடுத்தீங்க. எடுத்ததுக்கப்புறம் அவனுங்க அவங்கள பார்ப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க புல்லட் லோட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த புல்லட் லோட் பண்ணுற ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் பண்ணுவோம். இந்த சைடு வா. टाइगर का हुक्म. வா. கூஸ் பம்ப் ஆகுது. இந்த பேருக்காக மிட் வந்து நம்ம
கட்டு இன்சர்ட் மாதிரி வச்சுருக்கோம். ஒயிட் தான் அந்த ஃபைனல் கிரியேட்டிவ். అర్థమైందా రాజా வா टाइगर का हुक्म உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம வந்து அசால்ட்டாக சொல்லிடுவோம் பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி பண்ணிருக்காங்க அப்படி பண்ணிருக்காங்க. அதில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்கிங் வீடியோ போட்டு நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு இது காமிட்டாங்க. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஷுவலாக நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு சீக்வன்ஸ் ஒரு கேமராவோட ஆங்கிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த அனிருத் பிஜிஎம் தான் புல்லரிச்சிருச்சு. மேக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக சும்மா நடந்த அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், தேட்டரில் பார்க்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எப்போ கேட்டாலுமே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரஜினிகாந்த் வந்து டூப் பண்ணி தான் இந்த இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூப்பு கீப்பு எதுவுமே கிடையாது. தலைவர் நிரந்தரம். அவரே இறங்கி செஞ்சுருக்காருங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஏன் அப்படி சொன்னாங்கங்கிறதும் தெரில. அவர் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நடந்து வந்து கிளாஸ் ரிமூவ் பண்ணி காமிச்சு பின்னாடி பிளாஸ்டாக வருது. உண்மையிலே வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே இப்படி பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ணுறாங்க. மூவி சும்மா கிளிய போகுது தேட்ரு. எல்லாரும் எக்ஸைட்டட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மூவி எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. நம்ம தலைவரோட இது 172வது மூவின்னு நினைக்கிறேன். 171 கூலி, அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 தான். பாருங்க 172 மூவிஸ், 74 வயசு. பா சும்மா கிடையாதுங்க. தலைவர் நிரந்தரம் தான். அவள் தான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு யாரப்போ சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய். See you on next video. అర్థమైందా రాజా